பரோட்டா பிடிச்சாலும் அந்த சால்னாக்காக எக்ஸ்ட்ரா பரோட்டா சாப்பிட்றவங்க நீங்களா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெறும் வெங்காயம் தக்காளி மசாலா வச்சு எப்படி அந்த ஹோட்டல் ஸ்டைலில் எம்டி சால்னா அப்புறம் அந்த பரோட்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ரெசிபிஸ் இன் தமிழ். ஃபர்ஸ்ட் மைதாக்கு மாவு பிசைஞ்சிடலாம். மைதா இன்னைக்கு 750 கிராம் எடுத்திருக்கேன். இது கூடவே சால்ட் 3 டீஸ்பூன், தண்ணி 2.25 கப். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். அப்போதான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். லாஸ்ட்டாக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ 20 பங்காக பிரிக்க போகிறேன். உங்களுக்கு ஒருவேளை 10 பரோட்டா வேணும்னா இதில் நீங்கள் பாதி அளவு எடுத்து பண்ணலாம், கரெக்டாக வரும். இப்போ இதெல்லாம் நல்லா ஷேப் பண்ணியாச்சு. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி இன்னும் ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ எம்டி சால்னாக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் 1 கப், கேஷ்யூ 4 டேபிள் ஸ்பூன், கசகசா 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை கிராம்பு ஏலக்காய், பொடியாக வெட்டின 2 வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நீட்டாக வெட்டின 6 பச்சை மிளகா, பொடியாக வெட்டின 4 தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து மசாலா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட், 4 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்த உடனே 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம எம்டி சால்னா ரெடி. இப்போ பரோட்டா நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பாலாக எடுத்து இப்படி ஒர்க் ஏரியாவில் வச்சுக்கலாம். உங்களால் அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம், இல்லாட்டி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து கத்தி வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த 2 சைடும் ஒன்றா வச்சு சுற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒன்னொன்னா செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தெளித்து இன்னும் ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இதை எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம சுற்றி எடுத்துடலாம். தேவைப்பட்டால் மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்போ நம்ம சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 பரோட்டாவா இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டோன்னா நம்ம சாஃப்டான பரோட்டா ரெடி. இந்த பரோட்டா கூட இந்த சால்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டின்னர் சீரீஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோம்மேடாக ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச மாதிரி மில்லட் பிஸ்கெட், ஜாம் பிஸ்கெட்னு 10 டைப்ஸில் பிஸ்கெட் பண்ணிகிட்ருக்கோம். இது 100 கிராம்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மில்லட் லட்டு 9 டைப்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் எங்ககிட்ட 1/4 கிலோலேருந்தே அவைலபிளாக இருக்குது. மில்லட் ப்ரௌனிஸே எங்ககிட்ட 1/4 கிலோலேருந்தே அவைலபிளாக இருக்குது. அசார்டட் ப்ரௌனிஸ், டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரோஸ் மில்க் டீ கேக், மினி சாக்கோ சிப் குக்கீஸ், மினி குக்கி டீன்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.